இதுதானா? இப்பவாவது நம்ம வீட்டுக்கு போலாமா? இல்ல, அமைதியா இரு. நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண குகை இல்ல. உள்ள போங்க, நமக்கு தேவையானது இருக்கான்னு பாருங்க. நான் நினைச்ச மாதிரியே தான் இருக்கு. நீங்க பெரிய ஆளுதான். நன்றி. இந்த குகை ஒரு மந்திர சக்தி பாதுகாக்குது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். என்னால இது முடியல. என் அருமை மகளே, உள்ள போய் என்ன இருக்குன்னு பாத்துட்டு வா. நீங்க விளையாடுறீங்க இல்ல. ஓ, இந்த குகைக்குள்ள உன்னாலையும் போக முடியலையா? அப்ப இதுக்குள்ள இருக்கிறது மிகப்பெரிய சக்தி தான். நீங்க ரேஞ்சர்ஸா இருந்தா உள்ள போயிருக்கலாம். गाइस, ரேஞ்சர்ஸ் இங்க வாங்க. என்ன இங்க கொஞ்சம் பாருங்க. பாக்குறதுக்கு என்ன? ஆமா, நான் பார்த்தேன் ஆடுது. ஆமா சான்ஸ் இல்ல, செமையா ஆடுச்சுல. ஆடுனா என்ன? இந்த முட்டை உடைய போய் அர்த்தம். முட்டைக்குள்ள இருந்து டிராகனை ஜாகிரதையா யார் வெளியில எடுப்பா? உடோனாக்கு தெரியும். உடோனா இப்ப இங்க இல்ல. இத பத்தி தெரியணும் அவ்வளவுதானே? இதுல டிராகனை பத்தி 1001 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இத பாத்தீங்களா? முட்டை உடைவது எப்படி? டிராகன் முட்டையை உடைப்பதற்கு முட்டையை நேரா நிறுத்தி வச்சு பெரிய சுத்தி எடுத்து உடைற வரைக்கும் அடிக்கணும்னு போட்டிருக்கு. அவ்வளவுதானே? நான் போய் சுத்தி எடுத்துட்டு வரேன். வேண்டாம், தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. இங்க கதவு இருக்கா? நான் யாரும் அந்த டொக்கு டொக்கு டொக் 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 டொக். வீனியஸ் வந்திருக்கா? ஏய், உனக்கு ஒண்ணு இல்லையா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் என்னைக்காவது உதவியில கேட்டு இந்த டிராகன் மூக்க தட்டி இருக்கனா? சொல்லு பாக்கலாம். இல்ல என்னைக்காவது இந்த மாதிரி பேண்டேஜ் கட்டிட்டு வந்திருக்கனா? இல்ல எனக்கு பல்லு வலிக்குதுன்னு ஏதாவது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு உங்ககிட்ட வந்து நான் நின்று இருக்கனா? இல்ல டாக்டர் ஃபீஸ் தான் கேட்டிருக்கனா? சொல்லு பாக்கலாம். என்னைக்காவது 4 கேள்விக்கு மேல கேட்டிருக்கனா? 5 கேட்டிருப்பேன். 5 என்ன பல்லு வலியா? கரெக்டா கண்டுபிடிச்ச. என் தலை வெடிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது என்ன காப்பாத்துங்க. இரு உன் வாய் தர. காட்டு. இந்த காட்டுல டென்டிஸ்ட் இருக்காங்களா? இதுக்கு மேல திறந்தா கிழிஞ்சிடும். ஆமா, டென்டிஸ்ட்னா என்ன? உங்களுக்கு பல்லு வலி வந்தா நீங்க யார்கிட்ட போவீங்க? நான் ஒரு நல்ல பாறையை தேடி போவேன். எதுக்குன்னு கேக்குறீங்களா? அதாவது அந்த பாறையை எடுத்து வலி எடுக்கிற பல்லோட சேர்த்து கட்டிடுவேன். 500 அடி பள்ளத்துல தள்ளி விட்டுருவேன். பல்லோட சேர்த்து கல்லும் போயிடும். அதுக்கப்புறம் வலியும் போயிடும், பல்லும் போயிடும். இதான் இந்த காட்டுக்குள்ள வைத்தியம். வேற என்ன பண்ண முடியும்? சில நேரங்கள்ல கல்லு பெருசா இருந்ததுன்னா அது என்னையும் சேர்த்து இழுத்துரும். கொஞ்சம் வலி ஜாஸ்தியா இருக்கும். வலி தாங்க முடியலையே, வலிக்குதே. இவரை டென்டிஸ்ட் கிட்ட சீக்கிரம் கூட்டிட்டு போனோம். இதெல்லாம் கட்டிட்டு அப்புறமா தானே தூக்கி நிப்பாட்டினாங்க. ரோட்ல இந்த மாதிரி நிறைய காருங்க வந்துகிட்டே இருக்கும். பாத்து அந்த ஊர்ந்து போற மிருகத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டு ரொம்ப நன்றி. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையா, அதான் பயமா இருக்கு. மனுஷங்களை விட அதிகமா இந்த மிருகமும் நிறைய இருக்கு. பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. பவர் ரேஞ்சர்ஸ் நான் தேடி கண்டுபிடிக்கணும். மோசம் வந்துருச்சு. எங்க? ஹேய் லிலி, இரு. எங்களுக்கு பவர் ரேஞ்சர்ஸ் எங்க இருக்காங்கன்னு தெரியாதானே? வேணும்னா டவுன்ல மத்த இடங்கள்ல தேடி பாரு. நாங்க இங்க தேடி பாக்குறோம். அப்பல்ல காமெடியான Dress போட்டுக்கறவங்க தேடுறப்ப வர மாட்டாங்க. அந்த பொதுத்தோட கை மெத்துன்னு இருக்குது. யாரோட Dress பார்த்து காமெடியா இருக்குன்னு சொல்றான். அப்பள ஆனா பீச் கேல ஏதோ பிரச்சனை மட்டும் தெரியுது. அப்ப நம்ம கிறிஸ்டல் பால யாருமே பாக்கலையா? எக்ஸ்கியூஸ் என்ன ஞாபகம் இருக்குதா? எனக்கு பல்லு வலிக்குது, கொஞ்சம் பாருங்களேன். ஓ ஆமால, நம்மள யாராவது ஒருத்தர் இவர டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போணும். யாரு போறது? கடமை உணர்வோட எல்லாரும் கிளம்ப போறீங்களா? சரி கிளம்புங்க, என் வழிய நான் பாத்துக்கிறேன். பீனியஸ் கூட யாராவது இருந்தே ஆகணும். ஹாய் गाइस. தானா வந்து மாட்டிக்கிட்டா. ஹாய். அது அங்க பாருங்க. தள்ளு 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 தள்ளு. அடி வாங்கலாம்னா தூக்கமே வராது உங்களுக்கு. யாருக்கு? நல்ல பசங்க, சீக்கிரமா வந்த வேலைய முடிங்க. இவங்க கதை முடிஞ்சது. குகைக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க. நீங்க ஜாண்ட்ரோவோட தூரத்து மாமா இல்லையா? அப்புறம் இந்த யூரோப்ல இருக்கிற மலை மேல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வரீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதான் ஸ்கீயிங் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனாலதான் உங்க முகம் இப்படி ஆயிடுச்சா?
அதுக்குன்னு இப்படியா? இப்படியேதான். அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் நீங்க இந்த தொப்பி, சன்கிளாஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இல்ல இதானே? முதல்ல இரு. நான் இத மிருகன்னு சொன்னா என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இது காருன்னு சொன்னாங்க. இந்த காரை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல. இத சாப்பிடலாமா? என்னது? இல்ல வெறுமனை சாப்பிடலாமா, ஜாம் தொட்டு சாப்பிடலாமா தான். என்னையா பண்றாங்க? இத கண்டிப்பா பச்சையா சாப்பிட முடியாது, வேக வச்சுதான் சாப்பிடணும். சொல்றத கேளு. என்ன இந்த இடம் ஜெல்லு மாதிரி ரொம்ப சாப்பிட்டா ஹலோ, எல்லாரும் நில்லுங்க. நான் எங்க போறேன்னு என்னால பார்க்க முடியல. போன உங்க வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்குறேன் இரு. மேஜிக் ஸ்டார். ஓ சிப், நீ ஒரு தவளை. அவங்கா ஏய், தட்டி விடுங்க. கீழ இறங்கு. தவளை எடுத்து பேச்சு வரணும். என்ன நீ ஏன் தவளையை பார்த்து பயப்படுற? நான் ஒன்னும் பயப்படல. பின்ன எனக்கு அது ஆகாது. ஆகாத என் கையில வச்சிருக்க. காமெடியா இருக்கும். அருவருப்பு ஆகாதுன்னு அங்க பாரு. என்ன பாது? இது ஏதோ ஒரு மம்மி மாதிரி இருக்கு. ஹேய், அங்க பாரு, என்னமா இருக்கு? இருட்ட நல்ல வேலை பையனுக்கு. அது என்னது? இது மிஸ்டிக் ஃபோர்ஸ் இருக்கிற ஒரு விளக்கு. தொலைஞ்சு போன ஒரு பொக்கிஷம். இது இப்ப நமக்கு சொந்தம். அவசரப்பட்டு கையில எடு. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. என்ன நிலநடுக்கமா? பதர்வு நின்னுடுச்சு. ஆமா, ஆச்சரியமா இருக்கு. யா, அது சரி, திடீர்னு அப்படிலாம் ஆச்சு. இப்படி திடீர்னு கேட்டா எப்படி? உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லட்டுமா? உங்களால இங்க போட்டிருந்த பாதுகாப்பு வளையம் உடைஞ்சிருச்சு, அதனாலதான் என்னால உள்ள வர முடிஞ்சது. கையில் இருக்கிறத குடு. இந்த விளக்கை நான் கொடுக்க மாட்டேன். முடியாதா? யாருக்கு வேணும் இந்த விளக்கு? எனக்கு தேவையானது இது. எங்க அவ? என்ன பொம்பளை புகை அடிச்சு ஓட்டா? அந்த மம்மி எடுத்துட்டு போயிட்டா. மம்மி யாருக்கு கூப்பிட்டு? இப்ப நாம அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணுமா? ஆமா, பரவாயில்ல, நமக்கு விளக்காவது கிடைச்சது. உண்மையிலேயே நீங்க ரொம்ப லக்கி தான். ரிசப்ஷன்ல உங்களை 1 hour வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆனா அங்க என்னடா உங்களை பார்த்தது எல்லாம் செதறி ஓடிட்டானுங்க. ஆமா, ஏன் ஓடி போனாங்க அவங்க? ஐ, நொறுக்கு தீனி. எங்க காலத்துல ரொம்ப சத்தான உணவுன்னா பூச்சிங்க தான். அந்த பூச்சிங்களை புடிச்சு நாங்க அப்படியே சாப்பிடுவோம். சில நேரங்கள்ல அதை வறுத்தும் சாப்பிடுவோம். எங்களுக்கு உணவானதுக்கு நன்றின்னு அந்த பூச்சிங்களுக்கு நாங்க நன்றியும் சொல்லுவோம். என்ன சார், ஏதாவது மேகசின் படிக்கிறீங்களா? ஆமாமா, அதேதான். மேகலாவை எனக்கு தெரியுமே. ஜோக்கு தானே? உங்களோட அந்த தாடி ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி வளர்க்கணும்னா லேட் ஆகும்ல? தெரியல, நான் பிறந்ததுல இருந்து இதெல்லாம் வெட்டினதே கிடையாது. ஆமா, இதுல கண்டிப்பா மிஸ்டேக் சிம்பல் இருக்கு. ஏதோ வித்தியாசமா இருக்கு. நான் தான் கிரேட் ஜீனி ஜெஞ்சி. உங்களோட ஒரே ஒரு ஆசையை சொல்லுங்க. சந்தேகமா இருந்தா வாணி. ஐ டோன்ட் நோ, நம்புறேன். அது எனக்கு அடிதடினா சுத்தமா பிடிக்காது. சரி, ரூல்ஸ் சொல்றேன் கேளுங்க. நீங்க தான் மாஸ்டர், நான் தான் ஜீனி. என்கிட்ட ஒரே ஒரு வரம் கேட்கலாம், ஆனா அதை வச்சு யாரையும் துன்புறுத்த கூடாது. அவ்வளவுதான். உண்மையான ஜீனி எப்படி இது பத்தியாப்பா? நம்மள படத்துல ஏமாத்திருக்காங்க. நீங்க ஒரே ஒரு வரம் தான் கேட்கலாம், நேரத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா கடந்த 19 வருஷமா நான் குகையில நேரத்தை வீணாக்கிட்டேன். அதுக்கு நாங்க பொறுப்பாக்க முடியுமா? நீங்க யோசிக்க லேட் பண்ணுவீங்க, அதுக்கு நான் பொறுப்பேன். வேண்டியதை கேட்கலாம்ல? ஆமா, பிளைட்ஸ், பலூன், பணம், டிவிடி. ஆனா திருட்டு டிவிடி மட்டும் கேட்க கூடாது. யானை, பறவை, தங்கம், வீடு, பங்களா, பச்சைக்கல்லு, காத்தாடி, நகை, வைரம், வைடூரியம், கோமேதகம், தடிக்கிருச்சு சாரி, உணவு, மேலாடை, உள்ளாடை, லெதர் ஐட்டம், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இல்லனா சிற்பங்கள். A to Z உங்க மனசுக்கு பிடிச்சதை கேளுங்க. உன் வாய்க்கு வந்த லிஸ்ட் சொல்லிட்டா நான் கேட்டுருவோமா? நான் சொல்றது நீ கொடு. தப்பா கேட்க மாட்டேன். எனக்கு என்ன வேணும்னா 10 விஷயம் கேட்போம், அதுவும் ஆளுக்கு 10. ஒத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி ஒரு வரத்தை கேட்டதில்ல. எனக்கு உனக்கு 100 டைமண்ட்ஸ் வேணும். வரம் கேட்கறதுக்கு முன்னாடி கையை கழுவிட்டு வரம் கேட்டிருக்கலாம். ஏன் வரல? வெண்கலம் கிண்ணம் கூட கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு வரம் தான் கொடுக்கலாம். இந்த வெள்ளை பையன் ஆளுக்கு 10 வரம் வேணும்னு கேட்டா ஒரு வரம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல நான் உங்களுக்கு எந்த வரமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜீனி கான்ட்ராக்ட்ல இதெல்லாம் இருக்குமா? ஆமா. ஓ, அது என்ன டிராகன் முட்டையா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. ஆமா, முட்டைதான். ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுலாமா? தெருவுல சுத்துற பூனைய யாருங்க கொண்டு வந்து விட்டாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? கவலைப்படாத, இது இங்க ரொம்ப நேரம் இருக்காது. அந்த முட்டை உடைய போகுது, அதுக்கு உஷ்ணம் தேவை. அது மேல யாராவது உட்காருங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா வேற வழி இல்ல. அது சரி.
நினைச்ச மாதிரியே வேலை செய்யுது. பிரமாதம். இந்த புது உடம்பு எனக்கு பொருத்தமா இருக்கு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதையும் உணர்றேன். அதே சமயத்துல அழகாவும் இருக்கு. உங்க உண்மையான உலகத்துக்கு நான் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்களோட அடிமை. மானத்தை வாங்காதீங்க. இங்க என்ன நடக்குது? டிராபிக் சிக்னல் மாதிரி இருக்கா? இவன் கால போய் விடுறீங்க. என்ன மண்டிக்கிட்டு வணங்கு. இந்த பேண்ட கிளீன் பண்றதுக்கான செலவை நீ தான் ஏத்துக்கணும். எனக்கு எப்பவும் பவர்ஃபுல்லா இருக்கிறது பிடிக்கும். போதும், என் வேலைக்காரங்க 2 பேரும் எந்திரிக்கலாம். முட்டி போடுங்கிறாரு, எந்திரிங்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ தொல்லை கொடுக்கிற பூச்சிக்கு சமம். என்ன பூச்சியா மாத்தினாரு பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? அதிகமா பேசினா இப்படித்தான். மோட்டிகான் அழிஞ்சதிலிருந்து கோராக் எங்க இருக்கானே தெரியல. ஒருவேளை கோராக் அழிஞ்சிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இனி வெளி உலகத்தை அழிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த பவர் ரேஞ்சர்ஸையும் நீங்க தான் அழிக்கணும். எங்க போறீங்க? நான் ஒருத்தி இருக்கிறத மறந்துட்டீங்களா? மூஞ்சில அழுக்கா இருந்தது, அதான் தண்ணி அடிச்சேன். இந்தாங்க தொடச்சு. தேங்க்ஸ். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் தான் டாக்டர் கிறிஸ்டின். நீங்க புது பேஷண்ட். உங்களை எங்க பாத்துருக்கேனே. காட்டுங்க. நீங்க ரொம்ப கச்சா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பல்லு வளர்க்கணும் இனிமேல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? நான் பேஷண்ட் பாத்துட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பேஷண்ட் இங்க இருக்காரு. அவர் சொன்னதா தெரியும். இப்ப தோறங்க. நல்லா கட்டுங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என் வாழ்க்கையில இவ்வளவு பல்ல ஒரு வாய பார்த்தது இல்ல. ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா 32 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு குறைஞ்சது 83 இருக்கு. எல்லாமே எந்தில்ல, பக்கத்துல கடனா வாங்கினது. வலிக்கு மருந்து வேணுமா உங்களுக்கு? வலிக்கு மருந்து போடலான்னு சொல்றியா? போடுங்க. என்கிட்ட ஒரு புது டெலிவரி சிஸ்டம் இருக்கு. அதுக்கு நான் வச்ச பேரு அது என்னமோ சொல்லணும். மன்னமிங்லேசா. நான் இல்ல பேஷண்ட். குட் குட் வெரி குட். இப்ப என்ன விஷயம்னா, முட்டை உடையிற வரைக்கும் அது மேல இருந்து நீங்க இறங்க கூடாது. ஓகே? இது உடைய எவ்வளவு நேரம் ஆகும்? சில மணி நேரங்கள் ஆகலாம், நாட்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், ஏன் 40-50 வருஷங்கள் கூட ஆகலாம். ஆனா, என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் முட்டையா இருக்கு. ஈவல் வேலையை ஆரம்பிச்சிருச்சு. வாங்க போலாம். ஓகே, ஜாக்கிரதையா இருங்க, சந்தோஷமா விளையாடுங்க. நீங்க போயிட்டு திரும்பி வரும்போது நான் இருக்க மாட்டேன். பாய். சான்ஸே இல்ல. நீ எங்களுக்கு இன்னும் வரம் கொடுக்கல. இப்ப என்னங்கற? விளக்குக்குள்ள வா, நீ எங்க கூட வர. சரி, முக்கியமான விஷயம் என்னன்னா, சண்டைன்னு வரும்போது நான் மாட்டினியா? போனேன்னு சொல்ல வந்தேன். சாவிய மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த முட்டையை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாருங்க. நான் வேணா இங்க இருக்கட்டுமா? அதோ அங்க பாருங்க. என்னது இது? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. ஓகே, இது உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருக்கு. பேசாம வீட்டுக்கு போயிட்டு நாம தலைகாணி எடுத்து மூஞ்ச முடிக்கலாமே. வந்துட்டீங்களா பவர் ரேஞ்சர்ஸ்? நான் முதல்ல என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் தான் உங்க உலகத்தை அழிக்க போறவன். என் பேரு இம்பீரியஸ், அண்டர் வேர்ல்டோட டார்க் விசர்ட். உன்னை நீயே விசாட்னு சொல்லிக்காத. விசார்ட்ஸ் மேஜிக்க மக்களை காப்பாத்துறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. உங்க தொலைவி உட்டானா உங்களை தவறா பயன்படுத்துறாங்க ரேஞ்சர்ஸ். மேஜிக்க வச்சு நாம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்திக்கலாம். என்னோட உலகத்துக்கு வந்துருங்க. உண்மையான பவர் என்னங்கறத தெரிஞ்சுக்கங்க. எங்களை இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஆனா நோ சான்ஸ். நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இந்த ஜீனி நம்ம எல்லாருக்கும் ஒரு வரம் தர வேண்டியிருக்கு. இத வெளியே வர வச்சு அந்த வரத்தை கேட்ட வேண்டியதுதான். சாரி, நான் இப்பதான் ஒரு வரம் வாங்கியிருக்கேன். இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. விலகத்துல மாட்டி விட்டுறானுங்களே. நீ எல்லாம் ஒரு ஜீனி, போய் தொலை. என் பவரை நான் காட்டுறேன். மேஜிக் ஸ்டாஃப். எங்க போனா? நான் இங்கதான் இருக்கேன். ஆனா நீதான் எங்கேயோ போன. இப்ப நீ ஜாண்டர் கிட்ட மோத வேண்டிய நேரம். மேஜிக் ஸ்டாஃப், ஃப்ளையிங் பவர். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. குழந்தைங்க முன்னாடி பர்த்டே பார்ட்டியில காட்டுற மேஜிக்கை எங்கிட்ட காட்டுறியா?
அடுத்தது யாருப்பா? உன்னால முடிஞ்சா டோட்டோட பவரை சமாளிச்சு பாரு. உன்னை நான் ஊதி தள்ளுறேன். அதையும் தான் பாத்திரலாம். கொஞ்சம் அடங்க. மின்னல வச்சு உன்னை பின்னல. என் பேரு சிப்பிலடா. என்னது இடி தாங்கியா? உன்னை விட ஸ்ட்ராங்கான மேஜிக் எனக்கு தெரியும் தம்பி. அதனாலதான் ஒருத்தது போதும். பவர் ஆஃப் தி ஃபீனிக்ஸ். கணங்களா உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீங்க என்னமோ சக்தி வாய்ந்தவங்கன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப ரொம்ப பலகீனமா இருக்கீங்க. உடானாவே உங்களை தப்பா தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. உண்மையான பவர் என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இவன் வளர்ந்து கேட்டவனும் பெருசாயிட்டானே. எங்களுக்கும் சில ட்ரிக்ஸ் தெரியும். ரெடி. சண்டையில பீட்சா தேவையா? என்னது ஆளை காணாம கால் மட்டும் வருது. இவ்வளவுதானா? என்ன உங்க பல்லு பழக மாட்டேங்குது? எனக்கு ஒன்றும் இல்ல. என்னாலேண்டா? Come on. அடடடட, பறந்து வராங்களே. உங்க கூட மோதுறதையே நான் ரொம்ப கேவலமா நினைக்கிறேன். மாட்டினீங்களா? பார்த்தாலே பயமா இருக்கே. இவனை இப்படியே விடக்கூடாது. உங்க கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நாம எதுக்கு பயப்படணும்? மோதி பாத்துடலாமா? நம்ம ரெண்டு பேர்ல யாரு பெரிய பூனை? ஜான்சி, இது என்னது? உன்னோட டாடி யாருன்னு சொல்லு மம்மி. கும்பு வர்மக்கலை, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. ஏய், உள்ள ஒண்ணும் இருக்காது. ஆனா என் கண்ணுங்க இருக்கு. லைஃப்ல பெருசா இருக்கிறது நல்லதுதான். தாளிச்சிட்டாரே. வந்துருச்சு. ஆஹா, ஆஹா, கூப்பிடு. நீங்க அதிர்ஷ்டசாலிங்க தான். இத நான் திருப்பி கொடுத்துறேன். அப்படி என்ன கொடுக்க போற? நான் குகையில இருந்தப்பவே என்னுடைய மேஜிக் பவர் கம்மியா தான் இருந்தது. நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். உங்களை அழிக்காததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா நான் திரும்ப வருவேன். அதான் வெளுத்தாங்களே, அப்புறம் என்ன உளுத்துதான். போயிட்டு வா மம்மி. வழுக்கவே மாட்டேங்குது. சிட்டி ஃபுல்லா உங்களை தேடிட்டோம். நல்ல வேளை நீங்க எங்க இருக்கீங்க. ஆமா, அங்கிள் பீனியஸ் எங்க? அவருக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்காரு. இந்த நாளும் நல்லா தான் போச்சு. நீயே பாருங்க. அவருக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. யாருக்கு இசை ஆர்வம் பொங்கி வழி. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லு வீடா. நோ, இப்போதைக்கு நீங்க உங்க கண்ணை திறக்கவே கூடாது. நாங்க சொல்லும் போதுதான் கண்ணை திறக்கணும். ஓகே? ஆல்ரைட். உங்களுக்கு பெட்ஸ்னா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்காக இதுதான் நாங்க கொடுக்கிற சர்ப்ரைஸ் கேட். இது நான் தான். என்ன ஞாபகம் இருக்கா? ஜிஞ்சி, ஓ, ஏன்னா இவ்வளவு வயசாயிடுச்சு உங்களுக்கு. அப்ப நம்மளே ஒண்ணு வச்சுக்க வேண்டியதான். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி சொல்லு, இத்தனை நாள் எங்க இருந்த? அது பெரிய கதை. டேக்ரான், போவன் இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இல்ல, அது வந்து சொல்றேன், இருங்க, நில்லுங்க. என்னாச்சுங்க? ஓ,
ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆஹா, ஒரு ஆம்லெட் வேஸ்டா போயிடுச்சே. ஆமா.